ஹாய். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து எள்ளு துவையல் எப்படி அரைக்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அன்னதானத்துக்காக நிசா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாம், எள்ளு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கணும். வெறும் பேனில் எள்ளை வறுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு, ஒரு 10 மிளகாய், ஒரு வெங்காயம், வரமிளகாய், வெங்காயம், புளி வந்து விதை இருக்கிற புளியா இருந்தால் கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. விதை இல்லாத புளியா இருந்தால் அதையும் கரைச்சி போட்டு அப்படியே போட்டு நீங்கள் அரைச்சி புளியை கரைக்காம. இது தேங்காய் வந்து கொட்டையெல்லாம் அந்த விதையெல்லாம் வந்து அடிபடுன்றக்காக இப்படி நான் மெத்தட்ல எடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் கொட்டிடணும். எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கணுமா? இல்லை, எல்லாமே ஒன்றா ஒரே இதாக கொட்டி அரைச்சி எடுத்துட்டா எள்ளு துவைய ரெடி. அவ்வளோதான். உப்பு போடல? உப்புன்னு தான் வச்சிருக்கியோ? உப்புன்னு தான் வச்சிருக்கா. உப்பு, எள்ளு, வெங்காயம், வரமிளகாய், புளி, தேங்காய். அவ்வளோ. கிராமத்து எங்கள் வாத்தியாரம்மாலாம் வந்து கேட்பாங்க, எள்ளு துவையல் எப்படி அரைக்கிறது? அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா எப்படி அரைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய், தேங்காய் போட்டோம். காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், மிளகாய் இருக்கும்போது எள்ளு கையாலே போடலாம். இன்னைக்கு வந்து தயிர் சாதமும் எள்ளு துவையலும் அன்னதானம். ஆமாம், நீங்களும் இந்த மாதிரி மெத்தட்ல அரைச்சி பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். அப்புறம் நீங்களே வந்து அரைப்பீங்க. அப்புறம் உப்பு ரைட்டு சேர்த்தாச்சு. ஓகே, அரை பார்ப்போம். ட்ரன்னு அரை ஒரு சவுண்டு செம்ம டேஸ்ட்டாக அரைக்கையில் ஃபர்ஸ்ட் வந்து லேசாக ஓட விடுவோம். ஓட விட்டுட்டு நெக்ஸ்ட் தண்ணி தெளிக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாம புளி தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒன்று கூட அரையலை. இருங்க, அப்படியே அரைக்குமா? உடனே அரைக்குமா உங்களுக்கு? ஓ, இந்த கண்ணாடி வழியாக பார்க்கலாமோ? இதில் தண்ணியாகவும் ஊற்றலாம். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஓ, ஆனால் இது சும்மா தண்ணியாக இருந்தால் உள்ளே போயிடும். இது புளி தண்ணினால கொஞ்சம் லேட் ஆகுது. பாப்பா ரெடி ஆயிட்டியா? வெரி குட். காமெடி ஒன் துவையல ஓப்பன் பண்ணி குப்பரை சாச்சி விட்டு போடி தண்ணியை. ஓப்பன் பண்ணி காமெடி. அட துறடி, தண்ணி அது உள்ளே போகாதடி. புளி தண்ணி இல்லை, தண்ணி திக்கான தண்ணி. சரி ரைட்டு. தண்ணியை ஊற்றி விட்டு அரடி. துவையில பார்த்துடலான்னு பார்த்தா மிக்ஸி மவுத் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? ஓப்பன் பண்ண. அருமையான எள்ளு துவையல் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய் பாய்.